ஹலோ நண்பர்களே, கார்த்திகா சக்தி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால எங்கள் ஊர் சைடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் விரதம் இருந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சிட்ருக்கோம். அது மாதிரி நாங்கள் இந்த 2வது சனிக்கிழமையும் ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலோட சிறப்பை உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. கோயிலோட பேர் என்னென்னா நயினார் கோவில். இந்த நயினார் கோவிலோட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நாகநாத சுவாமிகள் வந்துட்டு லிங்க வடிவிலையும் சௌந்தரநாயகி அம்பாலும் வீற்றிருக்காங்க. இங்கே நம்ம போன உடனே ரைட் சைடில் விநாயகர் இருப்பார். நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டோம். பிறகு நேராக நம்ம மூலவர்களையும் சௌந்தரநாயகி அம்பாளுக்கும் விளக்கு ஏற்றி வழிபட்ட பிறகு மூலவருக்கு பின்புறமாக பார்த்தோன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். அவருக்கும் எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அவருக்கு அருகிலேயே நவ கிரகங்களும் இருக்கிறாங்க. அவங்களையும் சுற்றி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இதுபோக இந்த கோயிலில் வேறு யார் சிறப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானையோட முருகரும் ஆஞ்சநேயர் விஷ்ணு சன்னதியிலையும், அதுபோக பைரவர், சந்திரன், குரு போன்ற தெய்வங்களுக்கு தனி சன்னதிகளும், மேலும் தட்சிணாமூர்த்தி தெய்வமும் இங்கே வீற்றிருக்காங்க. இதில் மேலும் சிறப்பு கூட்டுற வரையில் ஜாமுண்டீஸ்வரி தெய்வமும் இங்கே வீற்றிருக்காங்க. இந்த தலத்திற்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமக்குடி வழி மார்க்கமாகவும் வரலாம், ராமநாதபுரம் வழி மார்க்கமாகவும் வரலாம். இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் வாரவங்க திருமண தடை நீங்கவும் மேலும் நாகதோஷங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காகவும் வர்றாங்க. உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக இந்த தலத்தை வழிபட்டு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.